பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் 40 நாட்கள் 40 தீர்மானங்கள் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஒவ்வொரு தீர்மானங்களையும் நீங்கள் உங்களோட நோட்டில் எழுதி வைத்து, ஆண்டவரே இந்த தீர்மானங்களை எடுக்க எனக்கு பலன் தாங்க, ஒவ்வொரு நாளும் இதை கடைபிடிக்க எனக்கு ஆவியானவர் கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கும் ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்க போகிறோம். கொலோசியர் 3:2 நான் வாசிக்கிறேன். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும் பொழுது மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். மேலானவைகள் என்றால் என்ன? மேலானவைகள் என்றால் ஆவிக்குரிய காரியங்கள், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள். இன்றைக்கு 4 ஆவிக்குரிய காரியங்கள், அதாவது 4 மேலான காரியங்களை குறித்து உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். இந்த 4 காரியங்களை நாட, அதை அடையும்படி நம்ம முற்பட, அதற்காக பிரயாசப்பட இன்றைக்கு நம்ம தீர்மானம் செய்ய போகிறோம். முதலாவது மேலான வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். 31ஆம் வசனத்தில் இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழிகளையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிரியமானவர்களே, நம் வரங்களை நாடும் பொழுது மேலான மேன்மையான வழிகளில் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஆவிக்குரிய வரங்கள் என்ன என்று சொல்லி 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு ஆவியினாலே குணமாக்கும் வரமும், அற்புதங்களை செய்யும் சக்தியும், தீர்க்க தரிசனம் உரைத்தலும், ஆவிகளை பகுத்தறிதலும், பற்பல பாஷைகளை பேசுதலும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் என்று பல ஆவிக்குரிய வரங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இன்னும் கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு, அதாவது பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த மேலான ஆசீர்வாதத்தை, இந்த மேலான வரத்தை, ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போது ஒரு சுகமளிக்கும் வரம் கிரியை செய்யணும், ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போது வருங்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லி ஜெபிங்க. இந்த வசனத்தில் இருக்கிற ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள அந்த ஞானத்தின் ஆவியினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள், இன்னும் அந்நிய பாஷையில பேசுகிற வரங்கள், இப்படிப்பட்ட வரங்களினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த வரங்களை நாடுகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதே போல இரண்டாவதாக ஆவிக்குரிய கனிகளை குறித்து கடந்த நாட்கள்ல நம்ம தியானித்தோம், தீர்மானத்தை எடுத்தோம். கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் கனிகளை குறித்து. பிரியமானவர்களே, அடுத்ததாக மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது வல்லமை. சங்கீதம் 105:4 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்று பார்க்கிறோம். வல்லமை என்று சொல்லும் பொழுது ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அந்த அக்கினியினால, அந்த அபிஷேகத்தினால நாம் நிரப்பப்படும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாடுகளையும் தாண்டி செல்ல, இந்த மேலான வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ள அது உபயோகமா இருக்கும். இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்துல ஒரு கரைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்டித்து உணர்த்துவார், நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். பிரியமானவர்களே, கடைசியாக 4ஆவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து வாஞ்சியாயிருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. 14 வாசிக்கிறேன், கிறிஸ்துவ இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று பவுல் சொல்லுகிறது போல, நாமும் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து அவர் நமக்காக வைத்திருக்கிற லக்கை நோக்கி ஓட நம்ம தீர்மானிக்க போகிறோம். இந்த 4 காரியங்கள், இந்த 4 மேலானவைகள். முதலாவது வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள். 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்ட மற்ற வரங்களை நாடுங்க. கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருக்க பிரயாசப்படுங்க. அபிஷேகத்தினால் நிரப்பப்பட, அபிஷேகிக்கப்பட, அந்நிய பாஷையில பேசுகிற அந்த வரத்தை நாடுங்க. கடைசியாக ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளாக, கரைத்திரையற்றவர்களாக இருக்க பிரயாசப்படுங்க. இப்படி மேலானவைகளை நம்ம நாடும் பொழுது நிச்சயமாக வேதத்தில் வாசிக்கிறது போல, முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிற்பாடு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி இந்த பூமியில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இந்த காரியங்களை வைத்து நம்ம ஜெபிக்கலாமா?
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எடுத்த தீர்மானத்தின்படி மேலானவைகளை நாட, பூமிக்குரியவைகளை அல்ல ஆண்டவரே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அல்ல அப்பா. ஆண்டவரே, அந்த பரமகானானுக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்களை, உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் நாட, அதை அடைய பிரயாசப்பட நாங்கள் எங்களை தீர்மானித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உலகத்தாரை போல ஆண்டவரே, உலக மனுஷர்களை போல உலகத்துக்கு ஒத்த வேஷம் அணிந்து ஆண்டவரே உலகத்துக்கு ஏற்ப நாங்கள் வாழ்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, மேலானவைகளை எப்பொழுதும் ஆண்டவரே அந்த மேலான சிந்தனைகளை உடையவர்களாய் ஆண்டவரே ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்தித்து கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்க எங்களை மாற்றுங்க. உம்முடைய வரங்களினால ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வரங்களினால, தீர்க்க தரிசன வரங்களினால, சுகம் அளிக்கிற வரங்களினால, ஆண்டவரே அந்நிய பாஷையின் வரங்களினால, ஆண்டவரை பகுத்தறிகிற ஆவியை பகுத்தறிகிற வரங்களினால் எங்களை நிரப்புங்க. கனி கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் கனிகளை ஆண்டவரை சேதப்படுத்துகிற, எங்கள் கனிகளை நாங்கள் கொடுக்க விடாதபடிக்கு கிரியை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் நாங்கள் அழித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவலோடு ஆண்டவரை அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறவர்களை ஆண்டவரை உம்முடைய வல்லமையினால நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு நாங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கிற இந்த சமயத்துல ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கனிகளினால நிரப்புங்க ஆண்டவரே, வரங்களினால நிரப்புங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய வருகையில காணப்படும்படியாக, உம்முடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற விசுவாசிகளாக, உம்முடைய சீடர்களாக, உம்மை ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் நீர் வரும் பொழுது உம்முடைய ராஜ்யத்துல உம்முடைய வருகையில நாங்கள் காணப்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அதற்காக நாங்கள் பிரயாசப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.